அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 இன்றைக்கு முதல் வகுப்பு இலக்கணம் ஒரு ஓர். இந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ், இந்த ஒரு ஓர் இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இந்த ஒரு எங்கே பயன்படுத்த வேண்டும், ஓர் எங்கே பயன்படுத்த வேண்டும் தெரிஞ்சதுன்னா ஒரு கொஸ்டின் அடிக்கலாம். இதுக்கு ஒரு ஓர் ஓர் எடுத்துக்காட்டு ஓர் ஊர், ஓர் ஏரி. ஒரு சொல்லுக்கு முன்பு உயிரெழுத்து வந்தால், முதல் எழுத்து உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும். நகரம், ஒரு நகரம். வீடு, அப்போ உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். இந்த கொஸ்டினுக்கு அவ்வளோதான். ஒரு மதிப்பெண்கள் கண்டிப்பாக வரும். நம்மளுடைய கோனார் தமிழ் உரை புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓர் பாருங்க. எடுத்துக்காட்டு ஊர், ஏரி. அப்போ ஊர் உயிரெழுத்து வந்திருக்கா, ஏரி உயிரெழுத்து வந்திருக்கா. அப்போ உயிரெழுத்து தொடர்ந்தால் ஃபஸ்ட்டு தொடங்கலாம் ஓர் பயன்படுத்த வேண்டும். நகரம், வீடு, அப்போ நான் உயிர்மை எழுத்தா. அப்போ வீடு, வீடு உயிர்மை எழுத்தா. அப்படி வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். மறுபடியும் பாருங்கள், இந்த நோட்ஸ் அழகாக எழுதிக்கலாம். ஒரு ஓர், ஒரு ஓர் எங்கே பயன்படுத்த வேண்டும், உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். ரைட்டுங்களா? இதுதான். இப்போ இலக்கணம் இந்த மாதிரி A4 ஷீட்டில் ஒரு டாபிக், ஒரு A4 ஷீட்டில் அழகாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா எளிமையாக ரிவிஷன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.